வணக்கம் மக்களே. அதிமுக 117, தாவேகா 117. யாருக்கு அதிக வெற்றியோ அவர்களுக்கு முதல்வர் பதவி, இன்னொருவருக்கு துணை முதல்வர். மறைமுக பேச்சுவார்த்தையா? பாஜக மிரட்டலால இபிஎஸ் அதிரடி முடிவெடுக்கிறாரா? தமிழகத்தில் முதல் முறையாக கூட்டாட்சியா? இந்த கேள்விகள் மற்றும் தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தகவல் அரசியல் வரலாற்றில் இதுவரை இல்லாத புதிய அத்தியாயம் ஒன்று எழுதப்படலாம் என்ற எதிர்பார்ப்பை அதிமுக மற்றும் தாவேகா இடையே கூட்டணி குறித்த யூகங்கள் ஏற்படுத்தியுள்ளன சொல்லலாம். அதிமுக 117, தாவேகா 117. யாருக்கு அதிக வெற்றியோ அவர்களுக்கு முதல்வர் பதவி, இன்னொருவருக்கு துணை முதல்வர் என்ற இந்த மறைமுக பேச்சுவார்த்தை தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை உண்டாக்கி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இது அதிமுகவின் எதிர்காலம் குறித்த விவாதங்களையும் பாஜகவின் அழுத்தங்களுக்கு அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்து வரும் துணிச்சலான முடிவுகளையும் சுட்டிக்காட்டுகிறது. இந்த யூகங்கள் ஒரு சில காரணங்களுக்காக வலிமை பெற்றுள்ளன. முதலாவதாக, அதிமுகவும் தாவேகாவும் தமிழக அரசியலில் ஒரு புதிய சக்தி சமநிலையை உருவாக்க முயல்கின்றன. தனித்து நின்று வெற்றி பெறுவது இரு கட்சிகளுக்கும் சவாலாக இருக்கலாம் என அதிமுக உணர்கிறது. அதே சமயம் தாவேகா ஒரு புதிய கட்சி என்பதால் வலுவான அடித்தளம் கொண்ட அதிமுகவுடன் கைகோர்ப்பது அதன் அரசியல் வளர்ச்சிக்கு உதவும்னே சொல்கிறாங்க. இரண்டாவதாக, இந்த யூகத்தின் மையமாக 117 தொகுதிகள் என்ற எண்ணிக்கை அமைந்துள்ளது. இது தமிழக சட்டமன்றத்தில் உள்ள 234 தொகுதிகளில் சரிபாதி என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த இரண்டு பெரிய கட்சிகளுமே சம பலத்தோடு களமிறங்கி யாருக்கு அதிக வெற்றி கிடைக்கிறதோ அவர்கள் ஆட்சியை வழிநடத்துவது என்பது ஒரு புதுமையான ஆனால் சாத்தியமான வியூகமாகும்னே சொல்லலாம். இதன் மூலம் ரெண்டு கட்சிகளுமே தங்களோட தனித்தன்மையை காப்பாற்றிக்கிட்டு அதே நேரத்தில் வெற்றி வாய்ப்பையும் உறுதிப்படுத்த முடியும்னு சொல்லலாம். இந்த கூட்டணி குறித்த யூகங்களின் பின்னால் பாஜகவின் அழுத்தம் ஒரு முக்கிய காரணமாகவே பார்க்கப்படுது. அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்துக்கிட்டே அதிமுகவை பிளவுபடுத்த பார்ப்பதால் எடப்பாடி பழனிசாமியின் துணிச்சலான நடவடிக்கையாக பார்க்கப்பட்டது. பாஜகவின் ஆதரவு இல்லாமல் தங்களது பாரம்பரிய வாக்குகளையும் புதிய வாக்குகளையும் இணைத்து வெற்றி பெற அதிமுக திட்டமிடுகிறதுனே சொல்லலாம். இந்த நிலையில் பாஜகவின் தொடர் அழுத்தங்கள் அதிமுகவை வேறு ஒரு வியூகத்தை நோக்கி தள்ளியிருக்கலாம் என்று அரசியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர். ஒருவேளை தாவேகாவுடன் ஒரு மறைமுக கூட்டணியை உருவாக்குவதன் மூலம் எடப்பாடி பழனிசாமி தன்னோட தலைமையை காப்பாற்றிக்கிட்டு தமிழக அரசியலில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்த நினைக்கிறாரோ? இது பாஜகவின் கட்டுப்பாட்டில் இருந்து விடுபட அதிமுக எடுக்கும் ஒரு துணிச்சலான முயற்சி என்றும் சிலர் குறிப்பிடுகின்றனர். இந்த கூட்டணி அமைந்தால் அது திமுகவுக்கு ஒரு கடுமையான சவாலாக இருக்கும். அதிமுகவின் பாரம்பரிய வாக்கு வங்கிகளும் விஜய் ரசிகர்களின் புதிய இளைஞர்களின் வாக்குகளும் இணைந்தால் அது ஒரு ஷூர் ஷாட் வின் தான். இந்த கூட்டணி முதல் முறையாக தமிழகத்தில் ஒரு கூட்டாட்சி அமைவதற்கான வாய்ப்பை உருவாக்குகிறது. இரு பெரிய கட்சிகளும் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வது ஆட்சி முறையில் ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்கும். இது தமிழ்நாட்டின் அரசியல் நிலையை முற்றிலும் மாற்றி அமைக்கும். இருப்பினும் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் எதுவுமே வெளியாகாத இந்த நிலையில் இந்த யூகங்கள் வெறும் ஊகங்களாகவே உள்ளன. ஆனால் இந்த யூகங்கள் நடைமுறைக்கு வந்தால் தமிழக அரசியல் களத்தில் புயலை கிளப்பும் என்பது மட்டும் உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.